வணக்கம். ரிவிஷன் கிளாஸஸ் ஃபார் நெட் எக்ஸாம். இது நெட் எக்ஸாம் மட்டும் கிடையாது. ஒருவேளை பிஜிடிஆர்பியோ இல்லை பாலிடெக்னிக் டிஆர்பியோ இல்லை எஸ்ஏஆர்டிஓ எக்ஸாமோ எதுவா இருந்தாலும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உங்களுக்கு கோரா இருக்கிறப்போ இந்த கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறோம், நேத்தோட ஒரு தொடர்ச்சி மாதிரி இது பார்க்கலாம். லிட்டரரி தியரி, இதுல மோர் கிரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ். நேத்து ஒரு 30 பார்த்தோம், இன்னைக்கு மேலும் ஒரு 30, ஒரு முக்கியமான ஒரு 30 கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் என்ன பார்க்க போறோம்னா இரோஸ் அண்ட் தெனடோஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ். இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஆஸ்திரியன் நியூராலஜிஸ்ட் சிக்மண்ட் ஃப்ராய்ட். எல்லாரும் சிக்மண்ட் ஃப்ராய்டை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்த சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னாலே இவர் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையோட ஒரு முற்பகுதி அது எது நம்ம இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா ஒரு லைஃப் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு டிரைவ் உள்ளேயே இருக்கும், அது நம்ம இழுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. அதை அவர் இரோஸ் அப்படின்னு சொல்றாரு. அதோட அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வாழ்க்கையோட கடைசி காலத்துல இல்ல அந்த ஒரு திசையை நோக்கி போறப்போ அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம மனசை இல்ல நம்ம எது இழுத்துட்டு போகும் அப்படின்னு சொன்னா அது ஒரு தெனடோஸ் அப்படிங்கிறாரு. ஒரு டெத் இன்ஸ்டிங், ஏன்னா சாக போறோம் அப்படின்னு ஒரு நினைவு வருது, அப்ப அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்ப இது ஒரு ஈர்ப்பு மாதிரி. அப்போ ஒரு பக்கம் வாழ்க்கையோட முற்பகுதி ஒரு மேக்னெட் மாதிரி அந்த பக்கம் இழுத்துட்டு போகுது, இன்னொன்னு இந்த பக்கம் இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பேரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இராஸ், இஆர்ஓஎஸ், இராஸ் அப்படிங்கிறது ஒரு கிரீக் காட். கிரீக் காட் என்ன காட் அப்படின்னு சொன்னா காட் ஆஃப் லவ், காதலுக்கு கடவுள். நம்ம இதுல கியூபிட், இப்ப உங்களுக்கு இது இன்னொரு ஈக்குவல் பாத்தீங்கன்னா கியூபிட் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம இதுல பாக்குறப்ப மன்மதன் இல்லையா? அப்ப மன்மதன் அப்படிங்கிறப்ப ஒரு காதல், ஒரு காமம், அதை சார்ந்து ஒரு கடவுள் அவர். அதே போலதான் இராஸ். அப்ப அந்த வாழ்க்கையோட முற்பகுதி பாக்குறப்ப இந்த லைஃப் இன்ஸ்டிங்ஸ், வாழணும், கல்யாணம் பண்ணணும், அடுத்தது குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மனநிலை நம்ம இழுத்துட்டு போகுது. அடுத்தது தெனடாஸ் அப்படிங்கிறது காட் ஆஃப் டெத். ஓகேவா? சாவை நோக்கி போறது, யமன் மாதிரி. அப்ப இந்த யமன் மாதிரி அப்படிங்கிறப்ப அது அந்த பாசக்கயிறு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை நோக்கி அப்படியே பயணம் பண்ணிட்டு போகும். சோ இதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் இராஸ் அண்ட் தெனடாஸ் அப்படின்னு சொல்றாரு. அது இந்த தெனடாஸ் கான்செப்ட் அவருக்கே முதல்ல தெரியல. அவர் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்ட் தன்னோட வாழ்க்கையில அவருக்கும் வயசானதுக்கு அப்புறம் தான் இந்த தெனடாஸ், ஏன்னா அது அவர் எழுதுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இராஸை பத்தி தான் எழுதியிருக்கிறார் முற்பகுதியில அவரோட எழுத்துக்கள்லயும். அதுக்கப்புறம் தான் தெனடாஸை பத்தி எழுதுறாரு. சரியா? சோ அடுத்தது பார்ப்போம். அடுத்த கான்செப்ட்ஸ் பாத்தீங்கன்னா அனிமஸ் அண்ட் அனிமா அப்படிங்கிற ரெண்டு. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா ஃப்ராய்டோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா எனிமிஸ் ஆகுறாங்க. யாருன்னு சொன்னா கார்ல் யூங். இவர் யாரு அப்படின்னு சொன்னா ஸ்விஸ் சைக்கானலிஸ்ட், ஒரு சைக்கியாட்ரிஸ்டும் கூட. சோ கார்ல் யூங், சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்னு சொன்னா ரொம்பவும் க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது, பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கப்புறம் அவங்க பிரியறாங்க. அப்ப இவரோட ரெண்டு கான்செப்ட்ஸ் என்ன, அனிமஸ் அண்ட் அனிமா. அதுக்கப்புறம் கார்ல் யூங், அந்த ஸ்பெல்லிங் கொஞ்சம் பாருங்க, JUNG அது ஸ்பெல்லிங். ஆனா அது எப்படி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா யூங், உங்களுக்கு ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன், யூங் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கார்ல் யூங். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, அப்ப அவங்களுக்கு இப்போ ஆள் மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறப்போ, இல்ல மனசுன்னு ஒண்ணு இருக்கிறப்போ, ஆள் மனசு ஒண்ணு இருக்கிறப்போ, அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர், இப்போ ஆணா இருக்கிறப்போ அவங்களுக்கு பெண் குணாதிசயங்கள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும், ஒரு பெண்ணா இருக்கிறப்போ ஆணோட குணாதிசயங்கள் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறாரு. அது ஒரு பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, அனிமஸ் அப்படிங்கறது எதை குறிக்கிறதுனா மேல் சைட் ஆஃப் த ஃபீமேல் சைக்கி. இப்போ ஒரு பெண் மனம் இருக்குன்னா அந்த பெண் மனத்தோட ஆண் பகுதி அப்படிங்கிறாரு. ஆணை போல அவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கும் இருக்கு, அந்த சைடு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. அதே போல அனிமா அப்படிங்கிறது ஃபீமேல் சைட் ஆஃப் தி மேல் சைக்கி. அப்போ ஒரு ஆண் மனசு, அதுக்கு ஒரு ஃபீமேல் பெண் குணாதிசயங்கள் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த சைடு இருக்கிறது அனிமா அப்படிங்கிறாரு, ஃபீமேல் சைடு, அது அனிமஸ் அப்படிங்கிறாரு. அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்ட்ல இருந்து இவர் எப்படி வேறுபடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் உங்களுக்கு ஆஸ்திரியன் நியூராலஜிஸ்ட். அவர் பாத்தீங்கன்னா ஆள் மனசு, அன்கான்சியஸ் அப்படிங்கறது ஒன்னையே அவர் தான் கண்டுபிடிக்கிறார் முதல்ல. ஆள் மனசை பத்தி யாரும் அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசினது கிடையாது இல்லையா? பொதுவா கான்சியஸ், அன்றாட நடக்கிறது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். பட் அவர் தான் என்ன சொல்றாரு, இல்லப்பா ஆள் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு நிறைவேறாத ஒரு துக்கமோ சந்தோஷமோ ஆசைகளோ எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நிஜ வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாது.
அப்படி அந்த நிறைவேறாததெல்லாம் நம்ம அழுத்தி அழுத்தி என்ன பண்ணிருக்கோம், ரிப்ரஸ் பண்ணி ஆள் மனசுக்குள்ள வச்சிருப்போம். அது கனவா வரும், அந்த கனவுல வந்து பல சிம்பிள்ஸ் வரும். அப்ப அதையெல்லாம் வந்து அவர் இன்டர்பிரட் பண்றாரு இல்லையா நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்ட். அப்ப ஆனா அவர் பேசுறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் அன்கான்சியஸ், அதாவது ஒரு மனிதனோட இண்டிவிஜுவல். ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஒரு சமுதாயத்துக்கோ இல்ல ஒரு குரூப் அவங்களுக்கும் வந்து ஒரு அன்கான்சியஸ் இருக்கும், மைண்ட் இருக்கும் அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு கலெக்டிவ் அன்கான்சியஸ் அப்படின்னு கார்ல் யூங் சொல்றாரு. இது ஒரு வகையில உண்மைதான். நீங்க எடுத்து பாருங்க. அதாவது இது ஏதாட்டு ஒரு கம்யூனிட்டி இல்ல ஈவன் காஸ்ட், ஒரு சாதி குரூப்பா இருக்கலாம், இல்ல ஒரு நாடா இருக்கலாம், இல்ல ஒரு மாநிலமா இருக்கலாம். இல்ல இப்ப இவங்க எல்லாமே பார்த்தோன்னா ஒரு மக்கள் இல்ல ஒரு இனமா இருக்காங்க. அப்ப அந்த ஒரு இனத்துக்கு கூட ஒரு மக்களா இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட கலாச்சாரம் அதெல்லாம் வந்து அப்படியே அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கூடவே வந்து அது அன்கான்சியஸா அவங்க உள்ள ஆள் மனசுக்குள்ள இப்படிதான் நம்ம வாழணும், இப்படிதான் இருப்போம், இது நம்மளோட மண்ணு, இது நம்மளோட கலாச்சாரம் அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா இது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தமிழ் மொழியில இருக்கிற சில பாடல்கள் மனசுக்கு டக்குன்னு புரியும் இல்லையா? இப்போ அதே மாதிரி பல பல பாடல்கள் பல மொழியில இருக்கு. ஆனா அதெல்லாம் கேட்கறப்ப நமக்கு சந்தோஷம் அவ்வளவு சிக்கல வருது இல்லையே? ஏன் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மொழி அப்படிங்கிறப்ப இது நம்மளுக்கு தொன்று தொட்டு வந்துட்டே இருக்கு. இது ஆள் மனசுல இருந்து இதை கேட்டா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா? அப்ப அது வந்து இதே மாதிரி உணவும், இந்த உணவு தான் எனக்கு பிடிக்கும், அந்த உணவு ஏன் பிடிக்காதுல அது ட்ரை பண்ணது கிடையாது அவ்வளவுதான். அப்போ இந்த தமிழ் அப்படிங்கிறப்போ இந்த உணவு கலாச்சாரம் ட்ரெஸ் எல்லாமே வந்துருது. அப்போ என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு மனுஷனுக்கு இல்ல, அந்த ஒரு இனக்குழு, அந்த ஒரு இனத்துக்கே ஏத்த ஒரு அன்கான்சியஸ் மைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ராய்ட்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு வர்றாரு. இதுதான் கார்ல் யூங்கோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் டு சைக்கானாலிசிஸ். அடுத்தது பார்ப்போம், ஃபோனோசென்ட்ரிசிசம் வர்சஸ் கிராமட்டாலஜி. இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ஜாக் டெரிடா. ஒரு அல்ஜீரிய நாட்டுல பிறந்து அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு குடியேறாரு. ஒரு பிரெஞ்சு பிலாசபர், அல்ஜீரியன் பார்ன் பிரெஞ்சு பிலாசபர், ரொம்பவும் பேசப்படக்கூடிய ஒரு கிரிட்டிக். எது கூட அசோசியேட் ஆயிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசத்துக்கு அவர் வந்து முதன்மையான ஆளு. அப்ப அவர் வந்து ஒரு ரெண்டு கான்செப்ட்ஸை பத்தி பேசுறாரு. என்னன்னா போனோசென்ட்ரிசிசம். அப்ப என்ன போனோசென்ட்ரிசிசம்? போன் அப்படின்னு சொன்னா சவுண்ட் இல்லையா, ஓசை அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் இல்லையா டெலபோன். டெலபோன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தொலைபேசி, டெல அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். போன் அப்படின்னா சவுண்ட், தொலைவுல இருந்து கேட்கிற சவுண்ட் தான் டெலிபோன், தொலைபேசின்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப அதே மாதிரி போன் அப்படின்னா சவுண்ட். சென்ட்ரிசிசம்னா அதை மையமா வச்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜாக் டெரிடா என்ன சொல்றாரு, அங்க இருக்கிற வெஸ்டர்ன் பிலாசபி ரைட்டா, அவங்க இருக்கிற அறிஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிலாசபர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் ஓசைக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பேச்சுக்கு. அதாவது இப்ப ஒருத்தர் பேசுறாங்க இல்லையா, அதுதான் முக்கியம். அதோட எழுத்து வடிவம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. ஏன்னா எழுத்து வடிவம் அப்படிங்கிறது வந்து பேச்சு வடிவத்தில இருந்து வர ஒரு டெரிவேட்டிவ் தான். ஆனா அதுதான் ஒரிஜினல். இது வெறும் அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சார்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து ரைட்டிங், ஒரு ஃபார்ம் தான் ரைட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிலாசபர்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு பேசக்கூடியதுக்கு இல்ல பேச்சு அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க வந்து எழுத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார் டெரிடா. அப்ப அந்த ஒரு கான்செப்டுக்கு அவர் என்ன சொல்றேன்னா போனோசென்ட்ரிசிசம். அப்போ இந்த பிரிவிலேஜிங் ஆஃப் ஸ்பீச் ஓவர் ரைட்டிங், எழுத்து வடிவத்தை விட பேச்சுக்கு தான் வந்து முக்கியத்துவம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அப்போ ஸ்பீச்ல வந்து ஒரிஜினல் ஐடியாஸா இருக்கும், ரைட்டிங் எல்லாம் வந்து டெரிவேஷனா தான் இருக்கும், அது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ரைட்டா. அப்போ இவர் என்ன சொல்றாரு, அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு வெஸ்டர்ன் பிலாசபில. அப்ப அதை வந்து அவர் வந்து தாக்குறாரு. அப்போ வந்து டெரிடா என்ன சொல்றாரு, அதுல சில குறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வார்த்தையை உண்டு பண்றாரு. அதுதான் வந்து கிராமட்டாலஜி. கிராம் இந்த வந்து ரைட்டிங் அப்படின்னு அர்த்தம். அப்ப கிராமட்டாலஜி அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ் ஆஃப் ரைட்டிங். அதாவது இந்த இடத்துல எழுதுனா கைப்பிடிச்சு எழுதுறது மட்டும் கிடையாது, எழுத்து வடிவத்தை பத்தி பேசுறது. அது வந்து ஒரு குகையில இருக்கிற எழுத்தா இருக்கலாம், இல்ல ஒரு செப்பேடா இருக்கலாம் ரைட்டா. அப்போ எழுத்து அப்படின்னு சொல்றப்போ வந்து அப்ப அந்த காலத்துல எழுத்து இருந்திருக்கே அப்படிங்கிறாரு இல்லையா. நீங்க ஒரு குகையில போறப்போ அப்போ ஆதி மனிதர்கள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வரைஞ்சதுக்கு இருக்குனதெல்லாம் எழுத்து வடிவத்துல இருக்கு இல்லையா. அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த பிலாசபர்ஸை பார்த்து, ஏன்பா நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் உன்னை எழுதுவீங்கல்ல, அப்ப அந்த எழுத்துக்களை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு மேடையில போய் ஒருத்தர் பேசணும் அப்படின்னு சொன்னா கையில ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுட்டு பேசுறாங்க, இல்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ணா அது எழுதி கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இதே மாதிரி ஒரு முரண்பாடை நம்ம நீங்க ஏற்படுத்த வேணாம், ஸ்பீச் தான் சுப்பீரியர், ரைட்டிங் வந்து இன்ஃபீரியர் அப்படிங்கிற வந்து ஒரு வேறுபாடை வந்து நீங்க கிரியேட் பண்ண வேணாம். அது என்னைக்குமே வந்து ஒரு ஹைராக்கி வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியாது. எப்பவுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இணைஞ்சுதான் இருக்கும்.
அப்ப ஸ்பீச்ல இருக்கிற குறைய வந்து ரைட்டிங் தீக்கும், ரைட்டிங்ல இருக்கிற குறைய அது தீக்கும். ரெண்டு வந்து காம்ப்ளிமெண்ட் தான், ரெண்டு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் வந்து அவரோட முக்கியமான ஒரு ஐடியாவா இருக்கு. இதை பொறுத்துதான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவர் நிறுவுறாரு. அப்புறம் அவரோட முக்கியமான ஒரு புத்தகம் வந்து ஆஃப் கிராமட்டாலஜி. இதுல முழுக்க முழுக்க இதை பத்தி தான் பேசுறாரு. அப்ப அந்த ஸ்பீச்சுக்கும் ரைட்டிங்க்கும் இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ரெப்ரசன்டேஷனை பத்தி அப்படியே வந்து வரி வரியா வந்து பேசியிருப்பார். அப்ப இதை வந்து இந்த புத்தகம் வந்து பிரெஞ்சுல எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இதை வந்து இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னு சொன்னா காயத்ரி ஸ்பிவக் அப்படிங்கிற வந்து மொழிபெயர்த்தாங்க. ஒரு பிரபலமான ஒரு புத்தகம். டெரிடான்னு சொன்னா இந்த புத்தகத்தை வந்து அதிகமா பேசக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கு. சரியா? நம்ம அடுத்தது பார்ப்போம். சயின்டிபிக் வர்சஸ் எமோட்டிவ் அப்படிங்கிறது. அப்ப இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஏ ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர். ஐஏ ரிச்சர்ட்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ்காரர், பிரிட்டிஷ் லிட்டரரி கிரிட்டிக், இல்ல ஒரு லெக்சரர், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில லெக்சரராகவும் இருந்திருக்கிறார். அப்ப அவர் என்ன, அவரோட புத்தகம் என்ன அப்படின்னு சொன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம். ஓகேவா? அப்ப அந்த அதாவது இலக்கிய விமர்சனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுக்கு கோட்பாடுகளை பத்தி அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதுல ஒரு சாப்டர் தான் வந்து த டூ யூசஸ் ஆஃப் லாங்குவேஜ், மொழியோட இரண்டு பயன்பாடை பத்தி அவர் ஒரு சாப்டர் அதுல எழுதுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரு ரெண்டு யூஸ்ல வந்து ஒரு யூஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னா த சயின்டிபிக் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு தி இமோட்டிவ் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மொழியை வந்து ரெண்டு ரெண்டு பயன்பாட்டுக்கு அவர் பிரிக்கிறார். ஒன்னு எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சயின்டிபிக் அப்படின்னு சொன்னா சயின்ஸ், அறிவியல் அந்த இடத்துக்கு அர்த்தம் கிடையாது. சயின்ஸ் போல அப்ஜெக்டிவா இருக்கணும், இதுனா இதுதான் இல்லையா? இப்ப சயின்ஸ்ல வந்து வாட்டர் அப்படிங்கிறது O2 அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் O2 தான், இன்னொரு இடத்துல O4 சொல்ல முடியாது, அது அப்ஜெக்டிவ். இதுனா இதுதான், ட்ரூவா ஃபால்ஸா, ஆமாவா இல்லையா, அவ்வளவுதான். ஆனா எமோட்டிவ் அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்றாருன்னா த சயின்டிபிக் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் ட்ரூத் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில மாட்டிக்கிட்டு இருக்கும். ஒண்ணு உண்மை இல்ல பொய் அப்படிங்கிற ஒரு இது. இப்ப நீங்க ஒரு சென்டென்ஸ் சொல்றீங்க, நான் அவனை அங்க நின்னுட்டு இருக்க அவனை பார்த்தேன்னு சொல்றோம். இப்ப நான் போய் அங்க பார்த்தவன் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க சொன்னது பொய் ஆயிடும், இல்ல அவங்க கிளம்பி போயிருக்கலாம். அப்போ ஆமாவா இல்லையா அப்படிங்கறத வெரிஃபை பண்ண முடியும். இங்க வந்து வெரிஃபைபிள் ஃபேக்ட வெரிஃபை பண்ண முடியும், அதுதான் சயின்டிபிக். அப்போ இதே மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா, ஃபேக்ட பத்தி பேசுவோம் ஃபார் த சேக் ஆஃப் த ரெஃபரன்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் விச் இட் காசஸ். அப்போ நம்ம ஒரு மொழியை வந்து இதே மாதிரி வந்து ஆமா இல்ல, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இது வந்து நான் இன்னைக்கு அங்க போறேன், இங்க பண்றேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றோம், அது உண்மையா இருக்கும் பொய்யா இருக்கும். சரியா? அது வந்து சயின்டிபிக் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தி இமோட்டிவ் யூஸ், இதோட பர்பஸ் என்ன, இதுதான் ஒரு இலக்கியத்துக்கு முக்கியம் அப்படிங்கிறாரு. ஒரு லிட்ரேச்சருக்கு முக்கியமானது இந்த யூஸ் தான், தி இமோட்டிவ் யூஸ் ஃபார் த சேக் ஆஃப் தி இமோஷன் ப்ரொடியூஸ்ட் பை த ரெஃபரன்ஸ். நம்ம சொல்ற ஒரு வாக்கியம் இல்ல ஒரு வார்த்தை வந்து வெறும் ஃபேக்ட் மட்டும் கிடையாது, அந்த ஃபேக்டுக்கு பின்னாடி வந்து எந்த ஒரு எமோஷன்ஸ் இல்ல ஃபீலிங்ஸ் வந்து நம்ம கன்வே பண்றோம். இப்ப காதல் அப்படின்னு சொல்றப்போ ஐ லவ் யூ அப்படின்னு ஒருத்தர் நீங்க பார்த்து சொல்றப்போ, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றப்போ அது வெறும் ஃபேக்டா மட்டும் இருந்துட போறது இல்ல, அது உணர்ச்சி, அது சொல்றத பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அதுல உணர்ச்சி இருக்கா இல்ல ஏதோ சும்மா பேச்சுக்கு சொல்றாங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதே மாதிரி ஒரு மொழி பயன்பாட்டு தான் அவர் வந்து எமோட்டிவ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இலக்கியத்துக்கு இதுதான் தேவை. அப்ப அந்த இலக்கியத்துல வர ஸ்டேட்மெண்ட்டை வந்து இது தப்பா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இங்க தப்பு தவறுன்னு இலக்கியத்துல சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில பாக்குறப்ப வெவ்வேறு அர்த்தங்கள் வரும். இப்போ ஒரு 16 வயசு படிக்கிற பையனுக்கு வந்து அந்த கீட்ஸோட போயம் உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். அதே வந்து ஒரு 40 வயசுக்கு பாக்குறப்போ அந்த அதே கீட்ஸ் எழுதின ஒரு வரி நீங்க எடுத்து பாக்குறேன் அப்படிங்கிறப்ப அது வேற மாதிரி தெரியும். ரைட்டா? அப்போ இல்ல வேர்ட்ஸ்வொர்த் எழுதுறோம், அது வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப பார்த்தது கரெக்ட், இப்ப பார்த்தது தப்பா அப்படின்னு இல்ல, அது சூழ்நிலைக்கிற மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கும். சோ இது வந்து எமோட்டிவ் அப்படிங்கிறாரு. இதுதான் இலக்கியத்துக்கு ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பார்ப்போம், எக்ஸ்டென்ஷன் வர்சஸ் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கான்செப்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் ஐஏ ரிச்சர்ட்ஸ் இல்லையா? ஐஏ ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசம் அப்படின்னு சொன்னா நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசம் இருக்கு, அதுக்குதான் பேர் போனவர். அதே ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசத்துல இன்னொரு ஒரு கிரிட்டிக் இருக்காரு, அவர் பேர் வந்து ஆலன் டெய்ட். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் லிட்டரரி கிரிட்டிக். இவரோட ஒரு எஸ்ஸே, ஃபேமஸான எஸ்ஸே என்னன்னா டென்ஷன் இன் போயட்ரி அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே. சோ இந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கவிதையும், அதாவது நல்ல கவிதை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி அவர் பேசுறாரு. அப்ப அதை பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தைகளை பத்தி அவர் பேசுறாரு. அப்போ வார்த்தைகளை வந்து என்ன சொல்றாருன்னா ஒண்ணு வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்றாரு. எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொன்னா லிட்ரல் ஆர் டெனிடேட்டிவ் மீனிங். ஒரு வார்த்தையை சொல்றீங்கன்னா அது நேரடியா அதை மட்டும் தான் குறிக்கும்.
அதாவது இப்ப நான் வந்து மாடு அப்படின்னு சொன்னா அது மாடு அப்படிங்கிற ஒரு மிருகத்தை மட்டும்தான் குறிக்கும். ரோஜா அப்படின்னா ரோஜா மலர், லிட்ரல் டெனடேட்டிவ், அப்படியே ஒரு டிக்ஷனரி மீனிங் பொருள் அவ்வளவுதான் தரும். ஆனா இன்டென்ஷன் அப்படின்னு சொன்னா ஃபிகரேட்டிவ் ஆர் கொனடேட்டிவ் மீனிங். அதாவது இந்த லிட்ரல் மீனிங்கை தவிர்த்து அது எதையாட்டும் வந்து அதை மீறி எதையாட்டும் அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் கொடுக்கும். நம்ம இப்போ ஒருத்தன் வந்து சொல்றோம் அவன் மாடு மாதிரி உழைக்கிறான் அப்படின்னு சொன்னா ரொம்ப கடினமா உழைக்கிறான். அந்த இடத்துல அது வந்து வெறும் மாடை குறிக்கல, அந்த மிருகத்தை குறிக்கல. அந்த மாடை வந்து நம்ம எதுக்கு அசோசியேட் பண்ணி வச்சிருக்கோம், எதுக்கு ஒப்பிட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா கடுமையா உழைக்கக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னு வச்சிருக்கோம். இல்ல அதே கான்டெக்ட் வேற மாதிரி நெகட்டிவா மாத்த முடியும். ஏன்னா மாடு மாதிரி சாப்பிடுற அப்படின்னு சொன்னா அவனுக்கு சாப்பிட தெரியல, ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் எல்லாம் எழுப்பிக்கிட்டு சாப்பிடுறான், அருவருப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தமும் வரும். அப்ப இது வந்து ஃபிகரேட்டிவ், எக்ஸ்ட்ரா ஒரு மீனிங் வந்து அதுக்கு திணிச்சு கொடுக்கும். இது வந்து கொனடேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது இருக்கு இல்லையா, இப்ப நம்ம பேசுறப்ப வந்து ஒண்ணு இந்த உமையா பேசுவோம், இல்ல சாதாரண பிளாட்டா பேசுவோம். அப்ப பிளாட்டா லிட்டரலா பேசுனீங்கன்னா எக்ஸ்டென்ஷன், கொஞ்சம் இந்த ஊமையா இல்ல ஊமையமா பேசுனீங்கன்னா அது வந்து இன்டென்ஷனா போகுது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கவிதை, ஒரு நல்ல கவிதையில என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும். என்ன பேலன்ஸ் அப்படின்னு சொன்னா எக்ஸ்டென்ஷன் இன்டென்ஷன், அதுல முன்னாடி இருக்கிற எக்ஸையும் இங்க இருக்கிற இன் அப்படிங்கிறதையும் ரெண்டுத்தையும் கட் பண்ணிடுறாரு. டென்ஷன், எப்பவுமே வந்து ஒரு டென்ஷன் இருக்கணும் போயிட்டுல. டென்ஷன் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ஸ்ட்ரகிள். ஒரு வார்த்தை ஒரு ரைட்டர் சொன்னா அது வந்து வெறும் லிட்ரல் மீனிங்கா கொனடேட்டிவ் மீனிங்கா? லிட்ரல் மீனிங்ல பார்த்தா அந்த போயம் வேற அர்த்தம் வரும், கொனடேட்டிவ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு அர்த்தம் வரும். சரி, அப்ப கவிதைக்கு அப்படின்னு ஒரு மொழி இருக்கு, அது சாதாரண மொழி. அப்போ இந்த ஒரு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி போராட்டமே இல்லாம பிளாட்டா இருந்துச்சுன்னா அந்த போயம் வந்து ரொம்ப அற்புதமான போயம்னு சொல்ல போறது இல்ல. ஏன் இந்த கவிஞர் இந்த வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாரு? அது சாதாரண படிக்கிறப்போ ஒரு அர்த்தம் வரும், இன்னொரு கான்டெக்ட்ல பாக்குறப்ப இன்னொரு அர்த்தம் வரும். அப்ப இதே போல டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தாதான் ஒரு நல்ல ஒரு போயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதனால தலைப்பா வச்சிருக்காரு, டென்ஷன் இன் போயட்ரி. அந்த டென்ஷன் ரெஃபர்ஸ் டு எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன். உங்களுக்கு நாளைக்கு கேள்வி வரப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கலாம், இன்டென்ஷன் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்ல டென்ஷன் இன் போயட்ரி அப்படிங்கிற எஸ்ஏவை எழுதுனது யாரு அப்படின்னு ஸ்ட்ரைட்டா ஆலன் டேட் நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா ஆன்சர் பண்ணவும் முடியும். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இன்டென்ஷனல் ஃபேலசி, அஃபெக்டிவ் ஃபேலசி. இங்க அடுத்து வரப்போற ரெண்டு கிரிட்டிக்ஸ் அவங்களும் பாத்தீங்கன்னா அதே ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசம். இப்போ உங்களுக்கு ஐயர் ரிச்சர்ட்ஸ் பார்த்தோம், ஆலன் டேட் பார்த்தோம், நியூ கிரிட்டிசிசம். அதே ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம் தான் இவங்க ரெண்டு பேரும் வர போறாங்க. யாரு அப்படின்னு சொன்னா விம்சாட் அண்ட் பியர்ட்ஸ்லே அப்படிங்கிற ரெண்டு பேர். அப்போ இவங்களும் வந்து அமெரிக்கன் கிரிட்டிக்ஸ். அப்போ இவங்க ஏன் இந்த நியூ கிரிட்டிசத்துல என்ன அந்த கிரிட்டிசம், என்ன அந்த ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு இலக்கிய படைப்பை வந்து நீங்க விமர்சனம் பண்றப்போ அந்த இலக்கிய படைப்பு மட்டும் பார்த்தா போதுமானது. அதை மீறி அது எந்த காலத்துல எழுதுனாங்க, அந்த அந்த வரலாறு, அதாவது அந்த காலகட்டத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது யார் எழுதுனான்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்ப குட்டியை பத்தி எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதை பத்தி விமர்சனம் பண்றோம், அந்த ஒரு புத்தகத்தை பத்தின அந்த புத்தகத்தை மட்டும் படிச்சா போதும், அந்த புத்தகத்துல உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ் மட்டும் சொன்னா போதும். அதை விட்டுட்டு இதை எழுதுனது இங்க பிறந்தாரு அங்க பிறந்தாரு அந்த கதையெல்லாம் தேவையில்லை. இல்ல இந்த புத்தகம் எழுதுறப்போ இதெல்லாம் வந்து சமுதாயத்துல வந்து திடீர்னு ஒரு புரட்சி நடந்துச்சு, அது நடந்துச்சு, அது மாதிரியும் தேவையில்லை. அப்போ ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸ், வரலாற்று பின்னணி தேவையில்லை. இல்ல அந்த ஆத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ஆசிரியரோட பின்னணியும் நம்மளுக்கு தேவையில்லை. இது மாதிரி எந்த பின்னணியும் இல்லாம அந்த இலக்கிய படைப்பு அதோட சாராம்சத்தை மட்டும் தான் பேசணும். அதுதான் வந்து நியூ கிரிட்டிசிசம். அதான் அவங்களோட கொள்கையா இருந்துச்சு. அப்போ இவங்க வந்து ரெண்டு பேரும் விமர்சனம் பண்றாங்க, யாரு விம்சாட்டும் பியர்ட்ஸ்லேவும். அவங்க வந்து ரெண்டு கட்டுரை எழுதினாங்க. ஒரு கட்டுரையோட பேர் வந்து தி இன்டென்ஷனல் ஃபேலசி, இன்னொரு கட்டுரையோட பேரு தி அஃபெக்டிவ் ஃபேலசி. ஃபேலசி அப்படின்னா தவறு அப்படின்னு அர்த்தம், ஃபால்ஸ், அது பொய்யானது, பொய்க்கூற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி நியூ கிரிட்டிசம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் விமர்சனம் இருந்துச்சுன்னா என்னென்ன தப்பெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாங்க? நம்பர் 1, இப்ப யாராட்டும் ஒரு கவிதை எடுத்துக்கிட்டா இதுல இந்த இந்த கவிஞர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கவிஞர் இததான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்களா யூகம் பண்ணிக்கிட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு தேடல் இருக்கு இல்லையா, அது வந்து தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாரு. அதை நம்ம அடைய போறதும் இல்ல. அவர் என்ன சொன்னாரு அதுதான் உண்மையான அர்த்தம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம சொல்றதெல்லாம் பொய்யா? அப்ப நான் வந்து ஒரு சிந்தனையை சொல்றேன், அதை ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது மாதிரி பண்றது தவறு. அது எப்படிப்பட்ட தவறு அப்படின்னு சொன்னா இன்டென்ஷனல் ஃபேலசி. அதாவது ஒரு ஆத்தர், ஒரு கவிஞரோட இன்டென்ஷன், அவர் என்ன நினைச்சு இந்த கவிதை எழுதினாரு அது நம்மளுக்கு தேவையில்லாதது, எழுதிக்கு வெளியே வந்தாச்சு.
அது ஒவ்வொருத்தரும் படிக்கிறப்போ தங்களோட அனுபவத்தை அது கூட கம்பேர் பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அர்த்தம் கொடுக்கும் இல்லையா? இல்ல அந்த போயம், அந்த லைன், அந்த வரிகள்ல அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தோணுது, அதுதான் முக்கியம். ஆத்தர் என்ன நினைச்சிட்டு எழுதினாரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அந்த கான்டெக்ட்ல என்ன தேவையோ அது மட்டும் தான் நமக்கு தேவை. அப்போ இதே மாதிரி ஒரு பொய் கூற்ற வந்து முன்னாடி இருக்கிறவங்க கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ தேவர் ஆஃப்டர் இன்டென்ஷனல், அதாவது ஒரு ஆத்தரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பண்றாங்க. அப்ப இது ஒரு கன்ஃபியூஷனுங்கிறாரு. பாவம் தெரியாதனமா அந்த காலத்து கிரிட்டிக்ஸ் எல்லாம் இதுக்கு பின்னாடி போய் சுத்திட்டு இருக்காங்க. a confusion between the poem and its origin. அப்போ ஒரு போயம் அது எங்க உண்டாச்சு, ஒரு ஆத்தருக்கு வந்து இது எப்போ எந்த சூழ்நிலையில அவருக்கு இந்த ஐடியா வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்கிறார். இந்த கவிதையோட சாராம்சத்தை பட்டு படிச்சா போதும் அப்படிங்கிறார். அதே போல இப்போ ஒரு கவிதை ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னா அதுல இன்னொரு ஒரு இந்த விமர்சனத்துல ஒரு பிரச்சனை வருது. அது என்ன ஃபேலசி? அஃபெக்டிவ் ஃபேலசி. அது என்ன அஃபெக்டிவ் ஃபேலசி அப்படின்னு சொன்னா, ஒரு படமோ இல்ல ஒரு கவிதையோ ஏதோ ஒரு ஆர்ட் வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து விமர்சனம், அதாவது அதை எப்படி வரவேற்கிறார்கள், அது எப்படி வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, அதை பொறுத்துதான் வந்து அந்த போயத்தோட சக்சஸும் ஃபெயிலியரும் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ சில சமயம் பாத்தீங்கன்னா சில இப்ப ஒரு படமே எடுத்துப்போம், ஒரு நல்ல படம் வந்திருக்கும், ஆனா நம்ம அதை வந்து அப்போ வந்து இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்காம விட்டுருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல என்னடா படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு, அப்ப வெறும் அந்த காலத்து ரசிகர்களை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து வேஸ்ட்ன்னு சொல்ல முடியுமா? அப்ப அவர் சிம்பிளா என்ன கேக்குறாருன்னா, ஒரு ரீடரோட ரெஸ்பான்ஸ் இல்ல ஒரு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், அவங்களோட அந்த காலகட்டத்துல இருக்கிற ஒரு அவங்க அந்த கவிதைக்கோ அந்த படத்துக்கோ விமர்சனம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை மட்டும் வச்சுக்கிட்டு அது நல்ல படம் கெட்ட படம் தீர்மானிக்க முடியுமா? அப்படி தீர்மானிச்சா தப்பு இல்லையா? அப்ப இன்னொரு பிரச்சனை, எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்களா? இல்ல, ஒரு ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து படம் சூப்பர், இன்னொரு பக்கம் படம் நல்லா இல்லைங்கிறாங்க. இப்ப எதுதான் உண்மை அப்படின்னு நம்ம பாக்குறப்ப எதை உண்மை நம்ம எப்படி நினைக்க முடியும்? போய் படத்தை பார்த்துட்டு அது எப்படி வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்களோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இல்ல அதை சார்ந்து இருக்கு, அதை பொறுத்துதான். அப்போ அந்த பர்டிகுலர் ஒர்க், அந்த ஒரு முக்கியமான ஒரு கதையோ இல்ல ஒரு படமோ, அதை மட்டும் விமர்சனம் இல்ல அது கூட கம்பேர் பண்ணி விமர்சனம் பண்ணணும். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த ரீடர்ஸ் சொல்றாங்க இல்ல குரூப்பா சொல்றாங்க, அதை பொறுத்துட்டு மட்டும் ஒரு லிட்டரரி ஒர்க்கை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி பண்ணுனா அது வந்து அஃபெக்டிவ் ஃபேலசி. அது ஒரு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? கன்ஃபியூஷன் பிட்வீன் த போயம் அண்ட் இட்ஸ் ரிசல்ட்ஸ். அப்ப அந்த கவிதையை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அதை பொறுத்து வந்து இந்த கவிதை வந்து எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லிட்டரேச்சர்ல பாருங்க, மாபி டிக் அப்படின்னு ஒரு பயங்கரமான நாவல் இல்லையா, இப்போ வந்து ஒரு கிளாசிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நாவல் மாபி டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மன் மெல்வில் அப்படின்னு ஒரு அமெரிக்க எழுத்தாளர் எழுதினது. ஆனா அவர் அதை எழுதினதப்போ வந்து பயங்கரமான ஃபிளாப். அது வந்து காப்பீஸ் கூட விக்கல. அப்புறம் அந்த ரைட்டர் வந்து வறுமையில இறந்து போனாரு, ஹெர்மன் மெல்வில்லாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரிவைவல், அது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான நாவல். அது பாத்தீங்கன்னா அமெரிக்காவில அது ஒரு முக்கியமான ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அமெரிக்கன் கிளாசிக்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்க இலக்கியத்துல மாபி டிக் படிக்காம இருக்க முடியாது. அப்ப அந்த காலத்து ரசிகர்கள், அந்த காலத்து ரீடர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த நாவலை வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியுமா? தப்பு இல்லையா? அப்ப இதுதான் இவங்களோட கூற்றா இருக்கு. அப்ப விம்சாட் அண்ட் பியர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டு தப்பை நீங்க பண்ணாதீங்க. ஒரு ஒர்க்கை நீங்க ஜட்ஜ் பண்றப்போ, விமர்சனம் பண்றப்போ இந்த ரெண்டு ட்ராப், ஒரு குழிக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறார். ஆத்தரோட இன்டென்ஷன் என்ன, ரீடரோட ரெஸ்பான்ஸ் என்ன, அது நம்மளுக்கு தேவையில்லை, அந்த ஒர்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த ரெண்டு எஸ்ஐ வந்து பிற்காலத்துல என்ன பண்றாங்க, அதாவது விம்சாட் அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட ஒரு புத்தகம் எழுதுறாரு, த வெர்பல் ஐக்கன் ஸ்டடீஸ் இன் த மீனிங் ஆஃப் போயட்ரி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துல இந்த ரெண்டு எஸ்ஐ வந்து அவர் ரீபப்ளிஷ் பண்றாரு. சரிங்களா? அதான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. சோ அப்ப விம்சாட், இந்த புத்தகம் எழுதுனது விம்சாட், அந்த ரெண்டு எஸ்ஐ வந்து அவர் பியர்ட்ஸ் கூட சேர்ந்து எழுதியிருக்காரு. சரியா? சோ இதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது அஃபெக்டிவ் ஸ்டைலிஸ்டிக்ஸ் அண்ட் இன்டர்பிரட்டிவ் கம்யூனிட்டிஸ். இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கிற மாதிரி வந்து காயின் பண்ணப்பட்ட டேர்ம். இப்ப அவர் வந்து அஃபெக்டிவ் ஃபேலசி அப்படின்னு சொல்றாரு, தப்பு அப்படின்னாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அஃபெக்டிவ் ஸ்டைலிஸ்டிக்ஸ் அப்படின்னு காயின் பண்றாரு. இப்ப இதை யார் உண்டு பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டான்லி ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க லிட்டரரி கிரிட்டிக். இவர் என்ன சொல்றாரு, அப்ப இவரோட ஒரு தியரி, ஒரு ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசம் என்ன அப்படின்னா ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இது என்ன தியரி அப்படின்னு சொன்னா, இவங்களோட முதன்மையான கூற்று, அதாவது ஒரு இலக்கியம் எப்படி உயிரோட இருக்கு, அதை படிக்கிறதுனால தான் அது உயிரோட இருக்கு இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் ஷேக்ஸ்பியர்
நம்ம படிக்கிறதுனால தான் ஷேக்ஸ்பியரோட உயிரோட இருக்காரு. அதே காலகட்டத்துல ஷேக்ஸ்பியர் காலகட்டத்துல உங்களுக்கு யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு ரொம்ப பேர் இருந்தாங்க. இப்ப எத்தனை யூனிவர்சிட்டி விட்டோட பிளே வந்து நம்ம படிக்கிறது இல்லையே. அப்போ நம்ம படிச்சாதானே அது உயிரோட இருக்கும். அப்போ நம்ம படிக்கிறத நிறுத்திட்டா, இல்ல அந்த படைப்புகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண நிறுத்திட்டா, அந்த படைப்பு வந்து ஆப்சலீட், அழிஞ்சு போயிடுமே இல்லையா. இப்ப ஷேக்ஸ்பியர் உயிரோடு இருக்காரு, இன்னும் படிச்சிட்டு இருக்கனால தான் அப்படிங்கிறார். அப்ப இந்த ஒரு கருத்தை வந்து இவங்க முன்வைக்கிறார் ஸ்டான்லி ஃபிஷ், இல்ல இந்த ரீடர் ரெஸ்பான்ஸ் கிரிட்டிக்ஸ் வந்து முன்வைக்கிறாங்க. இது வந்து முன்னாடி நியூ கிரிட்டிசிசத்துக்கு நேர் எதிர்மானது, எதிர்மறையா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆத்தரோட பயோகிராஃபி ரீடரோட ரெஸ்பான்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ரீடரோட ரெஸ்பான்ஸ் தேவை. அதாவது எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த ரீடர்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணாங்க, ஒரு லிட்டரரி ஒரு படமா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு ஆர்ட்டா இருக்கட்டும், அதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க, அப்போ ஒரு மனநிலை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத படிக்கிறதுக்கு இது நம்மளுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஸ்டான்லி ஃபிஷ் அதனால என்ன பண்றாரு, விம்சாட் அண்ட் பியர்ட்ஸ்லே காயின் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா ஒரு டேர்ம் காயின் பண்றாரு, அஃபெக்டிவ் ஸ்டைலிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறாரு. என்ன ஸ்டைலிஸ்டிக்ஸ்? ஸ்டைலிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு படைப்போட ஒரு லிட்டரரி ஒர்க்கோட ஃபீச்சர்ஸ், இப்போ உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா இருக்கலாம், இல்ல அதுல இருக்கிற டெக்னிக்ஸா இருக்கலாம், அதெல்லாம் சேர்ந்ததுதான் அதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? அதே போல இந்த ரீடர்ஸும் என்ன பண்றாங்க, படிக்கிறவங்களும் இந்த ஒரு ஒர்க்க படிக்கிறவங்களும் வாசிக்கிறவங்களும் கான்ட்ரிபியூட் டு த மீனிங். ஒரு இலக்கிய படைப்புக்கு அர்த்தம் வந்து அதுக்குள்ள மட்டும் கிடையாது, ரீடர்ஸும் வந்து அர்த்தத்தை வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. தே ஆல்சோ கான்ட்ரிபியூட் மீனிங் டு த ஒர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டான்லி ஃபிஷ் முன்வைக்கிறார். அதை எதுல முன்வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு எஸ்ஏல லிட்ரேச்சர் இந்த ரீடர். ரைட்டா? அவர் அந்த தலைப்பை பார்த்தாலே தெரியும், லிட்ரேச்சர் இந்த ரீடர். ரீடர் இல்லைன்னா இலக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பை வைக்கிறார். 1970 இந்த எஸ்ஏ வெளிவருது. இந்த எஸ்ஏல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் வந்து காயின் பண்றாரு. இந்த ஃப்ரேஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ரீடர் ரெஸ்பான்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மீனிங் ஆஸ் அன் ஈவெண்ட் அப்படிங்கிறாரு. அர்த்தம் அப்படிங்கிறது வந்து வெறும் அந்த ஒர்க்குகளை வந்து பொதிந்து இல்ல, அது வந்து ஒரு ஈவெண்ட். அது ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து படிக்கிறப்போ வாசிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட் இல்லையா. அது புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம், அது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல தான் வந்து அர்த்தம் வெளியே வரும். சும்மா லிட்ரேச்சர் எழுதிட்டா மட்டும் அதுக்குள்ள வந்து அர்த்தம் வந்துடாது. ஒருத்தன் படிச்சா மட்டும்தான் அர்த்தம் வெளியே வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை உள்ள வைப்பான். அப்ப இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாரு, ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ஒரு டேர்மை காயின் பண்றாரு, அது என்னன்னா இன்டர்பிரட்டிவ் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறாரு. இது கொஞ்சம் வித்தியாசமான டேர்ம். இதை வந்து எந்த ஒரு எஸ்ஏல அவர் காயின் பண்றாரு, இதுதான் இவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு எஸ்ஏ. இஸ் தேர் அ டெக்ஸ்ட் இன் திஸ் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏ 1980 வெளிவருது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதிலா இருக்கும். இப்ப இது வந்து ஒரு ஸ்டான்லி ஃபிஷ் இப்ப என்ன பண்றாரு, ஒரு ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்கிறாரு. அப்போ அங்க வந்து கூட வேலை பண்ற ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு டீச்சர் கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கிறாங்க, இஸ் தேர் அ டெக்ஸ்ட் இன் திஸ் கிளாஸ் அப்படின்னு ஒரு மாணவி வந்து கேட்கிறாங்க. அப்போ அந்த டீச்சருக்கு வந்து இது என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு பிரிஸ்கிரைப் பண்ண நார்டன் அந்தாலஜி, ஏன்னா லிட்டரேச்சருக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வந்து நார்டன் அந்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் கலெக்ஷன் இருக்கு. அவர் சொல்றாரு, ஆமா இந்த கிளாஸுக்கு வந்து ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு டெக்ஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, அப்ப இந்த டெக்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இவர் பதில் சொல்றாரு. இஸ் தேர் அ டெக்ஸ்ட் இன் த கிளாஸ், அது பதில். ஆனா அந்த மாணவி கேட்டதுக்கு அது பதில் அல்ல, அந்த மாணவி மீன் பண்ணது வேற. இஸ் தேர் அ டெக்ஸ்ட் இன் திஸ் கிளாஸ் அப்படிங்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல லிட்டரலா சொல்றாங்களா இல்ல. அப்ப என்ன சொல்றாரு, டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இந்த வெறும் அந்த புத்தகத்தை மட்டும் கிடையாது. அப்ப இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து சம்திங் தட் இஸ் இன்டர்பிரட், எதை வந்து உங்களால வந்து இன்டர்பிரட் பண்ண முடியுமோ அதெல்லாம் டெக்ஸ்ட் தான். அப்ப அந்த மாணவி குறிப்பிட்டது என்ன அப்படின்னு அவருக்கு அந்த டீச்சருக்கு வந்து விளங்கல. அதுக்கு ஒரு பதில் தான் இருக்க முடியுமா, வெறும் அந்த நார்டன் அந்தாலஜி அது சொல்லிட்டா பதில் ஆயிடுமா, இல்ல இந்த கிளாஸுக்கு அவர் என்ன சொல்றாங்க, இந்த கிளாஸ்ல நீங்க எதெல்லாம் டெக்ஸ்டா பயன்படுத்த போறீங்க, வெறும் டெக்ஸ்ட் மட்டும் டெக்ஸ்டா பயன்படுத்த, புத்தகத்தை மட்டும் டெக்ஸ்டா பயன்படுத்த போறீங்களா, இல்ல கலாச்சாரத்துல இருக்கிற இந்த படம் மத்த எல்லாத்தையும் டெக்ஸ்டா பயன்படுத்துவீங்களா, அப்படியே அந்த கேள்வியை வந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த கேள்விக்கு பதில் வந்து ஒண்ணு கிடையாது. அப்புறம் கேட்கிற ஆளை பொறுத்து கேட்கிற, இப்ப இங்க டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறப்ப இந்த இது ஒரு இருக்கு. இது வந்து இதே கேள்வியை இன்னொருத்தர் வேற மாதிரி கான்டெக்ட்ல கேட்கிறப்போ வேற அர்த்தம் வரலாம். சரியா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப இந்த ரெஸ்பான்ஸ், இப்ப இந்த டீச்சர் சொன்ன ரெஸ்பான்ஸுக்கு அப்புறம் இன்னொரு அர்த்தம் அவருக்கு புரிய வருது. ஐயோ இது பதில் இல்ல போகுது, அப்ப அந்த பொண்ணு கேட்டது வேற ஒண்ணு அப்படின்னு புரிய வருது. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வேற ஒரு பதில் கொடுக்கிறார். சரியா? அப்ப சிம்பிளா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்டர்பிரட்டிவ் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை இன்டர்பிரட் பண்றதுக்குன்னு ஒரு தனி கம்யூனிட்டி இருக்கும்.
கம்யூனிட்டி இன் தி சென்ஸ் அந்தந்த காலகட்டத்துல அதை படிக்கிற விதம் மாறும். இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடுத்து ஷேக்ஸ்பியர், இப்ப ஹாம்லெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எலிசபெத்தன் பீரியட்ல படிச்சது ஒரு கட்டம், அவங்க படிச்சது வேற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மில்டன் காலத்துல படிச்சது வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஏன் நம்ம ஹாம்லெட்டை படிக்கிறோம், இது வேற மாதிரி இருக்கும். அதே ஹாம்லெட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே ஒரு ஹாம்லெட்டை நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு மென்ஸ் காலேஜ்ல வந்து படிக்கிறோம்னு வச்சுப்போம். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஹாம்லெட் ஹாம்லெட்னு பேசுவாங்க. இதே ஹாம்லெட் டெக்ஸ்ட் வந்து ஒரு விமென்ஸ் காலேஜ்ல பிரிஸ்கிரைப் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அங்க வந்து ஒஃபீலியா, அவதான் ஹீரோயின், அவளுக்கு அவ என்ன சிச்சுவேஷன்ல இருந்தா, ஏன் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா, அப்ப அங்க படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு முதன்மையா வச்சு அதை வந்து படிப்பாங்க. இப்ப இங்க பிரிஸ்கிரைப் பண்றப்ப யாரு நடத்துறா, இப்ப இதே வந்து ஒரு ஃபீமேல் டீச்சர் அதை வந்து ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு அதை நடத்துறப்போ அவங்க நடத்துற விதம் வேற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாணவர்களை பொறுத்து டெக்ஸ்டோட இன்டர்பிரேஷன் மாறுது. அப்போ இதுதான் ஒரு என்ன சொல்றேன்னா இன்டர்பிரேட்டிவ் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறாரு. அப்போ நம்மளுக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற அறிவு, நம்மளோட ஜெண்டர், நம்மளோட கிளாஸ், நம்ம எந்த சமுதாயத்துல எந்த கட்டத்துல இருக்கிறோம், அப்ப படிப்புல எந்த கட்டத்துல இருக்கோம், இதெல்லாம் பொறுத்து நம்ம ஒரு இலக்கியத்தை அணுகிற முறை வந்து மாறும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப அதனால வந்து ஒரு டெக்ஸ்டுக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தேர் ஆர் இன்ஃபினிட்டிவ், அதாவது அர்த்தங்கள் வந்து போயிட்டே இருக்குங்கிறாரு. அண்ட் இன்ஃபினிட்டிவ் ப்ளூராலிட்டி ஆஃப் மீனிங்ஸ், ப்ளூரல்ல தான் இருக்கும், ஒரு அர்த்தம் கிடையாது, பல அர்த்தம் இருக்கும், அதுக்கு எண்டே இல்லைங்கிறார். இன்ஃபினிட் போய்கிட்டே இருக்குங்கிறார். ஏன்னா இதே டெக்ஸ்ட் இப்ப நம்ம போனதுக்கு அப்புறம் அடுத்த 100 வருஷத்துக்கு அப்புறம் ஹாம்லெட் இருக்கும், அதை வேற மாதிரி அவங்க எப்படியாவது படிப்பாங்க. சரியா? அப்ப இது வந்து என்னன்னு சொன்னா ஸ்டான்லி ஃபிஷ் கொடுக்குற ஒரு கவுண்டர் யாருக்கு அப்படின்னு சொன்னா நியூ கிரிட்டிக்ஸ்க்கு. டெக்ஸ்ட் கூட சில நேரம் செத்து போயிடும், ஆனா டெக்ஸ்ட உயிர் கொடுக்க முடியும்னா ரீடர்ஸ் படிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து இது அதோட தொடர்ச்சியா வச்சுங்க. இம்ப்ளைடு ரீடர், சூப்பர் ரீடர், இது என்ன, இந்த டேர்ம்ஸை காயின் பண்ணது யாருன்னு பார்ப்போம். உல்ஃப்கேங் ஐசர் அப்படிங்கிற வந்து ஒரு ஜெர்மன் பிலாலஜிஸ்ட், ஒரு மொழி அதை பத்தி கொஞ்சம் ஆர்வத்தை, ஒரு மொழியை படிக்கக்கூடிய ஒரு ஆளு, ஒரு கிரிட்டிக்கும் கூட. அப்ப இந்த ஜெர்மன் கிரிட்டிக் வந்து காயின் பண்ண டேர்ம் தான் வந்து இம்ப்ளைடு ரீடர். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மிஷைல் ரெஃபட்டர், RIFFATERRE ரெஃபட்டர். சோ இவர் வந்து ஒரு பிரெஞ்சு கிரிட்டிக், இவர் காயின் பண்ண டேர்ம் தான் சூப்பர் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்போ உல்ஃப்கேங்கர் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு, தி இம்ப்ளைடு ரீடர், பேட்டர்ன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இன் ப்ரோஸ் ஃபிக்ஷன் ஃப்ரம் பன்யன் டு பெக்கெட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு ஒரு இலக்கிய படைப்புக்கும், ஒரு போயமா இருக்கட்டும், ஷார்ட் ஸ்டோரி, நாவலா இருக்கட்டும், அது ஒவ்வொருத்தரும் அதை படிக்கிறப்போ அவங்களுக்கு அது என்ன புரியுது, அதாவது ஒவ்வொரு டெக்ஸ்டுக்குள்ளயும் பல அர்த்தங்கள் வந்து பொதிந்து இருக்கும். அப்போ சில நேரங்கள்ல அந்த அர்த்தம் இந்த ஒரு ரீடரை மையமா வச்சு எழுதப்பட்டிருக்கலாம், இல்ல அந்த ரீடர் படிக்கிறப்போ அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும், மத்தவங்க வந்து கோட்டை விட்டுருவாங்க. இப்ப சில பேர் இப்போ ஒரு ஹாம்லெட் வந்து மத்தவங்க சாதாரண படிக்கிறப்போ ஒரு சின்ன கதைன்னு போயிருக்கு, இப்ப நம்ம லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறப்போ அது வேற அர்த்தத்துல படிப்போம் இல்லையா? அப்போ ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட், அப்ப அந்த ஒவ்வொரு ரீடர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுல இருக்க புதிந்து இருக்கிற அர்த்தத்தை எடுக்கிறாங்க. சிலரால வந்து எடுக்க முடியாது, அவங்க சாதாரணமா கதை மாதிரி படிச்சுட்டு போவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனாலிசிஸ் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு இந்த ஹாம்லெட் டு பி ஆர் நாட் டு பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை உட்காந்து இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அதுல இம்ப்ளை பண்ணப்பட்டது என்ன, அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சிரமப்பட்டு அதுல கொஞ்சம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி படிக்கிறோம். ரைட்டா? இதே மாதிரி ஒரு ரீடரை அவர் வந்து இம்ப்ளைடு ரீடர் அப்படிங்கிறாரு. அந்த டெக்ஸ்ட் சில ரீடர் வந்து எதிர்பார்க்குது, அப்படிப்பட்ட ரீடர் நம்மளா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஒவ்வொரு டெக்ஸ்டும் வந்து இப்படிப்பட்ட ரீடர் கிடைச்சா நம்ம வந்து வெளியே வருவோம், நம்மளோட அர்த்தம் வெளியே வரும் கூட அது எதிர்பார்க்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ அது வந்து அப்படிப்பட்ட ரீடர் தான் வந்து இம்ப்ளைடு ரீடர் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து சூப்பர் ரீடர். இது யாரு சூப்பர், ஏன் இவர் சூப்பரா இருக்காருன்னு சொன்னா இந்த ரீடர் ஒரு டெக்ஸ்ட படிக்கிறதுக்கு முன்னாடி, இப்பவும் கூட நம்ம வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஏதாவது ஒரு நாவலோ எஸ்ஏவோ பிரிஸ்கிரைப் பண்ண ஃபர்ஸ்ட் அதை படிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் போயிட்டு சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சு எடுத்து ரைட்டர் ஷேக்ஸ்பியர் யாரு, எங்க பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி ஃபுல் வரலாறு அந்த டெக்ஸ்டா. அப்ப ஹாம்லெட் ஒரிஜினல் கிடையாது, ஏற்கனவே வந்து ஜெர்மன்ல இந்த மாதிரி ஹாம்லெட்னு ஒரு நாடகம் இருக்காமே, அதெல்லாம் படிச்சு இதை மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லா இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போக வேண்டியது. அப்படி பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு இன்ஃபார்ம்டு, அதை பத்தி எல்லாமே தரவா அவங்களுக்கு தெரியும். இப்போ இதே போல ஒரு வெல் எக்யூப்டு ரீடர், இதே மாதிரி ஒரு ரீடர் போய் அந்த டெக்ஸ்ட படிக்கிறப்போ இவருக்கு பல இது தெரியும். மத்தவங்க ஆர்டினரி ரீடர்ஸை விட இந்த ரீடர்ஸ் வந்து படிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும், இவரோட அதை புரிஞ்சுக்கிற விதமும் வேற மாதிரி இருக்கும்.
சோ இந்த ரீடர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா சூப்பர் ரீடர். அப்படின்னா சூப்பர் ரீடர் அப்படின்னு சொன்னா அந்த இத பத்தி ஒரு கான்டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்டோட கான்டெக்ஸ்ட் பத்தி நல்லா தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை அணுகிறாரு. ரைட்டா? அதே பேர் ஒரு ரீடர் வந்து சூப்பர் ரீடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து எக்ரீச்சர் ஃபெமினைன் அண்ட் கைனோகிரிட்டிசம். இப்ப என்ன பண்ண போறோம், ஒரு பெண்ணியம் ஃபெமினிசத்துல இந்த இருக்கிற கான்செப்டை பார்ப்போம். எக்ரீச்சர் ஃபெமினைன் அப்படின்னா என்ன? அந்த டேர்மை காயின் பண்ணது ஒரு பிரெஞ்சு கிரிட்டிக் ஹெலன் சிக்ஸு, CIXOUS, ஹெலன் சிக்ஸு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெண் எழுத்தாளர் என்ன பண்ணணும்? ஒரு பெண் எழுத்தாளர் தான் ஒரு பெண் அப்படின்னு சொன்னா தன்னோட தான் எழுதுற ஒரு படைப்புல தான் அனுபவத்தை வந்து எழுதணும். ஒரு பெண்ணாக தான் அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னோட படைப்புல எடுத்துட்டு வரணும். ரைட்டா? அப்போதான் தன்னோட படைப்பு வந்து யூனிக்கா இருக்கும். அதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஆண்கள் அவர்கள் எழுதின ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதை மையமா வச்சுட்டு திருப்பி அதை இமிட்டேட் பண்ணிக்கிட்டு அதே போல திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ண இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் இந்த படைப்புக்கும் அந்த படைப்புக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஆண்கள் எழுதுற எழுத்துக்கும் ஒரு பெண்ணாக இருந்து இந்த பெண் அனுபவத்தை எழுதாம அவங்க எழுதுறதையே வந்து திருப்பி எழுதுனா இந்த இந்த இலக்கியம் எப்படி வந்து வேறுபடும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெண் எழுத்தாளர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக இலக்கிய எல்லாத்தையும் பத்தியும் எழுதணும், ஆனா தனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கணும். அந்த ஸ்டைலை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னா தன்னை பத்தி எழுதணும், தன் உடலை பத்தி எழுதணும், தான் எப்படி உணர்ந்தேன், என்னோட செக்ஷுவாலிட்டி எப்படி இருக்கு, ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் தன்னோட பாடி, நான் எப்படி வந்து ஒரு பெண்ணாக உணர்றேன், இல்ல சமுதாயத்துல எப்படி ட்ரீட் பண்ண, எல்லாமே பத்தி எழுதணுங்கிறார். அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால மட்டும் தான் எழுத முடியும். அப்படி எழுத முடிஞ்சா அதுதான் ஒரிஜினாலிட்டி, அதுதான் ஒரு தனி ஸ்டைலா இருக்க முடியும். சும்மா வந்து ஏற்கனவே எழுதினாங்க அந்த கற்பனை, அதே சிமிலி, அதே மெட்டாஃபர், அது தேஞ்சு போச்சு, அது அவங்களுக்கு இதுதான் இல்லையா? நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா தாமரை ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, ஒரு லிரிசிஸ்ட் இல்லையா? இப்ப அவங்களோட ஒரு கவிதையை கேட்கறப்பமே தெரியும் தாமரை அப்படின்னா தனித்துவமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க இது வரைக்கும் சொல்றாங்க, என்னைக்குமே இந்திய தமிழ் சினிமாவில அம்மாவை பத்தி பாட்டு அப்படின்னா ஒரு ஒரு மேல் கவிஞர் தான் இல்லையா, ஒரு ஆண் கவிஞர் தான் எழுதியிருக்கிறாரு அம்மா அம்மான்னு. ஏன் ஒரு பெண் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவிதை எழுதுறாங்க. சரிட்டா? அப்ப இது வந்து வேறுபாடா இருக்கு. அப்ப இவங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு ஒப்பீடும் வேற மாதிரி இருக்கு. அப்ப இதுதான் ஹெலன் சிக்ஸ் என்னன்னு சொல்றாங்க, எக்ரீச்சர் ஃபெமினைன். எக்ரீச்சர் அப்படின்னா ரைட்டிங், அப்ப ஃபெமினைன் அப்படின்னா பெண். அப்ப பெண்ணுக்கே உரிதான ஒரு ஒரு ஸ்டைலை உருவாக்குங்க, எழுத்தை உருவாக்குங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது எலைன் ஷோவால்டர். அப்ப எலைன் ஷோவால்டர் வந்து ஒரு அமெரிக்கன் கிரிட்டிக். அவங்க உண்டு பண்ண ஒரு டேர்ம் வந்து கைனோ கிரிட்டிசிசம். அப்ப கிரிட்டிசிசம் அப்படின்னா விமர்சனம். அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வருது, என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த ஃபெமினிசம் பெண்ணியம் பாத்தீங்கன்னா முதல்ல வர இந்த கிரிட்டிக்ஸ் ஃபெமினிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க, ஏற்கனவே ஆண்கள் எழுதிய புத்தகத்தை எடுத்து அதை வந்து விமர்சனம் பண்றாங்க. இதுல வந்து என்ன தவறு இருக்கு, பெண்ணை பத்தி எப்படி வந்து சித்தரிச்சிருக்கிறாங்க, தவறாக சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்கள் எழுதிய புத்தகத்தை வந்து கிழிக்கிறாங்க, விமர்சனம் பண்றாங்க. ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க, அது ஒரு காலகட்டத்தோட நிறுத்திக்கணும். ஏன்னா அந்த ஒரு சிஸ்டம்ல வந்து தப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க எப்படி தப்பா சித்தரிச்சாங்க அப்படிங்கறத அதை சுட்டி காட்டணும், தப்பு கிடையாது. ஆனா யாரும் இப்ப நம்ம இதுல யாரு மையமா இருக்கா, ஆண்கள் எழுதிய புத்தகங்கள் தானே மையமா இருக்கு. அதை மையமா வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை சுத்தி நம்ம வந்து கிரிட்டிசம் பண்ணிட்டு இருக்கோம், அது தப்புங்கிறாங்க. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் எழுதிய புத்தகத்தை எடுத்து அதை விமர்சனம், அதுதான் மையமா இருக்கணும். ஒரு ஆண் எழுதிய புத்தகத்தை வந்து அதை விமர்சனம் பண்ணி அதை அக்கு வேற ஆணி வேற பிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த ஆணுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த ஆண் எழுதிய புத்தகத்தை முக்கியம் கொடுக்குறோம். அப்ப அந்த கிரிட்டிசம் வந்து நம்மளுக்கு வந்து பயனுள்ளதா இருக்காது. நம்ம ஃபெமினிசம் பெண்ணியத்துல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் ஒரு எழுத்தாளரா பார்க்கணும். ஒரு பெண்ணை வந்து ஒரு ஒரு கேரக்டரா மட்டும் படிச்சது போதும், ரைட்டா? அப்போ விமன் ஆஸ் ரைட்டர், ஒரு எழுத்தாளரா ஒரு பெண் எழுதிய புத்தகத்துல அங்க ஒரு பெண்ணை எப்படி சித்தரிச்சிருக்காங்க அதை பாருங்க. அப்போ முக்கியத்துவம் யாருக்கு அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அதுதான் கைனோ அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிரிட்டிசிசம் பெண்ணை மையமாக வச்சிருக்கணும், பெண் எழுத்தாளர் எழுதிய எழுத்துக்களை மையமா வச்சிருக்கணும், வெறும் ஆண்கள் எழுதுனதை வந்து மையமாக்க கூடாது அப்படின்னு ஷிஃப்ட மாத்துறாங்க. சோ இந்த ஒரு ஷிஃப்ட் கிரிட்டிசிசம் ஒரு மேல் சென்ட்ரிக்ல இருந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் கிரிட்டிசிசமா மாறுறதுதான் வந்து கைனோ கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு எலைன் ஷோவால்டர் சொல்றாங்க. அடுத்து ஆங்ஸைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், ஆங்ஸைட்டி ஆஃப் ஆத்தர்ஷிப் அப்படின்னா என்ன? அந்த ஒரு ஆங்ஸைட்டி அப்படின்னா ஒரு பதட்டம், ஒரு பதப்பதப்பு இருக்கும். என்ன இது அப்படின்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம்.
அப்போ ஃபர்ஸ்ட் இதை காயின் பண்ணது வந்து ஹெரால்டு ப்ளூம் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க கிரிட்டிக். ஆங்ஸைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு காயின் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு எழுத்தாளரும் தான் எழுதுறதுக்கு அப்போ வந்து ஒரு பயம் வருமா. என்ன பயம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு இதை படைக்கிறோமே, நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, ஏய் இது வந்து ஏற்கனவே அவரு சொன்னாரு, அந்த எழுத்தாளர் சொன்னாரு, இது உங்க புது ஐடியா மாதிரி தெரியலையே, நீ என்ன அங்க இருந்து சுட்டுட்டியா, அங்க இருந்து திருட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்பவுமே வந்து ஒரு பயம் இருக்கும். இப்ப நம்ம கூட ஒரு புதுசா ஒரு கதை எழுதுறோம், இப்ப கூட பாருங்க ஏதாவது ஒரு படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே நம்ம ஆளுங்க சொல்றாங்க, இது இந்த படத்துல இருந்து எடுத்தது, இது அந்த படத்துல இருந்து எடுத்தது. அப்போ எந்த ஒரு டைரக்டருக்கும் எந்த ஒரு எழுத்தாளருக்கும் பயம் இருக்கும், நம்ம ஒரிஜினலா, அப்போ அந்த படத்தோட தாக்கம், அத இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு மத்தவங்க கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பதட்டத்தை தான் ஹெரால்டு ப்ளூம் என்ன சொல்றாரு, ஆங்ஸைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறாரு. அவர் அது என்ன சொல்றாருன்னா, the shadow cast by the precursors. இதுக்கு முன்னாடி இருந்த படைப்பாளர்கள் அவங்களோட ஒரு நிழல் வந்து நம்ம மேல எப்பவுமே பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த நிழலை மீறி தான் நம்ம புதுசா இன்னும் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஒரு பதட்டத்தை தான் அவர் என்ன சொல்றாரு, ஆங்ஸைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இதை மீறினாதான் படைப்பு, ஒரு புதிய படைப்பு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை வந்து என்ன பண்றாங்க, இந்த ஃப்ராய்டு சொன்ன மாதிரி ஈடிபல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு இதை ஒப்பிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சாஃபக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், கிரீக்க எழுத்தாளர் இருக்காரு. அவரு ஒரு நாடகம் எழுதுறாரு, ஈடிபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈடிபஸ்ல நம்மளுக்கு கதை என்ன அப்படின்னா, அது ஒரு சாபம் அவனுக்கு, ஒரு ஃபேட், விதி. அப்பாவை கொண்டுட்டு அம்மாவே கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு விதி அவனுக்கு. கடைசியில அது நடந்து முடியுது. அப்ப வந்து இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃப்ராய்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் மகன் எப்பவுமே வந்து தன்னோட அம்மாவுக்கு வந்து நெருக்கமா இருப்பான் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் வந்து அவர் சொல்றாரு. அது வந்து ஈடிபல் காம்ப்ளெக்ஸ் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அப்பாவை வந்து தூரத்துல வைப்பான். அப்ப அதே போல இந்த இடத்துல எழுத்தாளர்கள் தனக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீகர்சர்ஸ், படைப்பாளர்கள் அப்பா போல அவங்களை கொன்னாதான் புதிய ஒரு படைப்பு வர முடியும். அதனால இப்ப எப்படி வந்து ஈடிபஸ் வந்து தன்னோட அப்பாவை கொன்னுட்டு அம்மா கிட்ட போனானோ, அதே போல இந்த இடத்துல ஒரு படைப்பு அப்படிங்கிறது அம்மாவை நெருங்கி போற மாதிரி, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அப்பாக்கள் அவங்களை கொல்லணும், அதை மீறி வந்தாதான் ஒரு படைப்பு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பெண்ணியவாதிகள், இப்போ இந்த ஃபெமினிஸ்ட், அவங்க என்ன சொல்றாங்க, எந்த காலத்துல இருக்க ஹெரால்டு ப்ளூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேர்மை காயின் பண்றாங்க. யாரு அப்படின்னு சொன்னா, சாண்ட்ரா கில்பர்ட் அண்ட் சூசன் குபர் அப்படிங்கிறவங்க ஆங்ஸைட்டி ஆஃப் ஆத்தர்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட உண்டு பண்றாங்க. எந்த புத்தகத்துல அப்படின்னு சொன்னா, த மேட் விமன் இன் த ஆட்டிக். அதோட சப்டைட்டில் கூட உங்களுக்கு கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, த விமன் ரைட்டர் அண்ட் தி 19th century லிட்டரரி இமேஜினேஷன். சரி, அதான் சப்டைட்டில். அப்ப இந்த டைட்டில் கூட எங்க இருந்து எடுத்தாங்க, த மேட் விமன் இன் த ஆட்டிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சார்லட் பிராண்டே அவங்களோட ஜேன் ஐயர் அப்படிங்கிற நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டது. அது வந்து பெர்தா மேசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த கதையில இருக்கும். அவங்கள வந்து பைத்தியக்காரி அப்படின்னு அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அதே போலதான் இந்த சமூகமும், பெண் ரொம்ப சிந்திச்சுட்டா பைத்தியக்காரி அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்போ ரொம்ப சுயமா சிந்திச்சா பைத்தியக்காரி தான் போர்ட்ரே பண்ணுவாங்க போடுது அப்படிங்கறத தலைப்பாக வச்சிருக்காங்க. இந்த மேட் உமன் இந்த ஆட்டிக், அவங்களோட இதை வெளியே விட மாட்டாங்க, ஒரு இருட்டறையில போட்டு அடைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. அப்ப அதுல வந்து இவங்க ரெண்டு பேரும் டேர்ம் காயின் பண்றாங்க, ஆங்ஸைட்டி ஆஃப் ஆத்தர்ஷிப். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, பெண்கள் முதலில் எழுதுறப்ப, இப்போ இல்ல இப்பவும் கூட, அப்போ இவர் என்ன சொல்றாரு, நீங்க சொல்ற பயம் வந்து ஆண்களுக்கு வரக்கூடிய பயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷன், ஒரு மரபு இருக்கு, ரொம்ப காலமா எழுதிட்டு இருக்கிற ஒரு மரபு இருக்கு. அப்படி மரபு இருக்கிறப்ப வந்து புதுசா எழுதுறப்ப ஒரு பயம் வரும், முன்னாடி இருக்கிறவங்க மாதிரி நம்மளும் எழுதிடுவோமோ, நம்ம புதுசா தெரிய மாட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா பெண்களுக்கு அந்த காலகட்டத்துல எந்த ஒரு பயம் இருந்திருக்கும் அப்படின்னா, ஆங்ஸைட்டி ஆஃப் ஆத்தர்ஷிப். நம்ம எழுதுறத முதல்ல பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இல்லையே, ஃபர்ஸ்ட் பெண் அப்படின்னாலே பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா சூடோனிம், பல பேர் வந்து ஒரு புனைப்பெயரை வச்சுட்டு தான் எழுதுறாங்க. அப்போ உங்களுக்கு ஜார்ஜ் இலியட்டா இருக்கட்டும், இல்ல இந்த பிராண்டே சிஸ்டர்ஸ், அவங்களே பாத்தீங்கன்னா புனைப்பெயரை வச்சுட்டு தான் எழுதுறாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுன்னு சொன்னா பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, அதை படிக்க மாட்டாங்க. அப்போ இந்த பயம் வந்து உங்களுக்கு பயங்கரமா இருக்கு. இப்ப இந்த பயம் இப்ப இல்லையா அப்படின்னு சொன்னா இப்ப கூட இருந்துச்சு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜே.கே. ரோலிங், இந்த ஹாரி பாட்டர் எழுதினவங்க. அப்ப ஜே.கே. ரோலிங் அப்படின்னு சொன்னா அதுல பெண்ணுன்னு ஃபர்ஸ்ட் தெரியாது, அது ஏதோ ஆணுன்னு தான் நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட உண்மையான பேரு போய் தேடி பாருங்க, ஜோன். அதை வந்து சுருக்கிக்கிட்டாங்க. ஏன்னா அது பெண்ணுன்னு தெரிஞ்சா இதை படிப்பாங்களோ படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. அதனால ஜே.கே. அப்படின்னு ஷார்ட்டா சுருக்கிக்கிட்டு ரோலிங், ஏன்னா ரோலிங்கிறது பின்னாடி வர சர்நேம் தான், அதை வச்சுக்கிட்டு ஆனா பெண்ணு கண்டுபிடிக்க முடியாது. இப்பதான் அவங்க ஒரு பெண் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். சரியா? அப்ப இந்த ஒரு பயம் இருக்கிறப்ப வந்து நீங்க சொல்றது எந்த காலகட்டத்துல இருக்கீங்க, எங்களுக்கு இந்த பயத்துல இருக்கிறோம், நீ வேற பயத்தை பத்தி பேசுறியப்பா, அப்ப நீ பேசுறது ஆண் எழுத்தாளர்கள் தான் பொருந்துமே தவிர பெண் எழுத்தாளர்கள் பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு
கில்பர்ட்டும் குபரும் சொல்றாங்க. அப்ப இது எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆங்ஸைட்டி ஆஃப் ஆத்தர்ஷிப் அப்படிங்கிறது ரேடிக்கல் ஃபியர், ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். தட் ஷி cannot கிரியேட், நான் புதுசா கிரியேட் பண்ண முடியுமா, கிரியேட் பண்ணா பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது போவோம். டயலாஜிசம் அண்ட் இன்டர்டெக்சுவாலிட்டி. அப்போ இதுல இருந்து கொஞ்சம் நம்ம மாறுபடுறோம், இதுக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் மாறுபடுறோம். இங்க வந்து என்ன பண்ண போறோம், எந்த கருத்தை எங்க இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மிகாயில் பக்தின் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு ரஷ்யன் கிரிட்டிக், ஒரு ரைட்டரும் கூட, ஒரு சிந்தனையாளர். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, டயலாஜிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உண்டு பண்றாரு. அவர் அது முக்கியமா எதை சார்ந்து அப்படின்னு சொன்னா, புதினம், நாவல், த நாவல், அந்த ஜான்ரை பொறுத்துதான் இது வந்து இந்த டேர்ம் காயின் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இலக்கியத்துல ஒரு கவிதை இருக்கு, ஒரு கதை இருக்கு, ஒரு டிராமா இருக்கு, எவ்வளவு இருக்கு. ஆனா இந்த நாவல் வந்து ஒரு புதினம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேறுபட்டது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா பல வாய்ஸஸ், அதாவது ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய பல குரல்கள் வந்து இதுல வந்து பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா மல்டிபிளிசிட்டி ஆஃப் வாய்ஸஸ், எப்படிப்பட்ட வாய்ஸஸ் அப்படின்னு சொன்னா, பலரால இந்த பல குரல்கள் இதுக்குள்ள அடக்க முடியும். ஒரு பெண் பேச முடியும், ஒரு ஆண் பேச முடியும், யாரோ ஒருத்தர் கதை சொல்ற மாதிரி இருக்கு எல்லாரும். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, தேர் ஆர் ஆல்சோ அதர் வாய்ஸஸ். அதை வந்து டயலாஜிசம் அப்படிங்கிறது. என்ன டயலாக் அப்படின்னா, ஒரு படைப்பு இன்னொரு படைப்பு கூட ஒரு கம்யூனிகேஷனை வச்சுக்கும். இப்ப நீங்க ஒரு கதை எழுதுறீங்கன்னு சொன்னா, அந்த கதை இதுக்கு முன்னாடி எழுதின கதையோடவோ இல்ல அதுக்கு முன்னாடி எழுதின கதையோட ஏதோ ஒரு லிங்க் வந்து இருக்கும், ஒரு டயலாக். ஒரு லிட்டரரி டெக்ஸ்டுக்கும் இன்னொரு லிட்டரரி டெக்ஸ்டுக்கும் ஒரு கம்யூனிகேஷன், அதுக்கு நடையில ஒரு ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கும். அப்ப இது எப்படி இருக்கும், சம்டைம்ஸ் நம்ம ஒரு கேரக்டர் பேசுறத பார்த்தா, ஏய் இது ஹாம்லெட் பேசுற மாதிரி இருக்கு, இல்ல ஒரு லைனை கோட் பண்ணிருப்போம், இல்ல ஒரு அல்யூஷன் இல்லையா. அப்போ ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு ஏதோ ஒரு வகையில, சில நேரம் வந்து டைட்டிலே கூட இருக்கலாம். நீங்க சில படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா, இந்த டைட்டில் அது மாதிரி இருக்கே, இல்ல இந்த போஸ்டர் இது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கும் இதுக்கும் ஒரு டயலாக் இருக்கும். ஆனா இது வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, எந்த ஒரு இலக்கிய படிப்பும் தனியா நிக்க முடியாது. அது எப்பவுமே ஒரு இஸ் இன் டயலாக் வித் அனதர் லிட்டரரி டெக்ஸ்ட். இன்னொரு லிட்டரரி டெக்ஸ்டோட ஏதோ ஒரு ஒரு டயலாகோட தான் இருக்கும், பேச்சுவார்த்தையோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? சோ அது வந்து ப்ளூராலிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த ஒரு வாய்ஸஸ், இந்த ரெண்டு வாய்ஸ் மட்டும் கிடையாது, பல வாய்ஸஸ் இருக்கு, அது கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாரு. பல குரல்களும் இது அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அவர் இன்னொரு டேர்மும் காயின் பண்ணாரு, ஹெட்ரோகிளாசியா. அதுதான், அது வந்து இன்னொரு டேர்ம், அது இன்னொரு நாள் பார்ப்போம். அப்போ அவரோட முக்கியமான ஒரு புத்தகம் என்னன்னா, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டாஸ்டோவெஸ்கிஸ் பொயட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான புத்தகம். அதை வந்து சும்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் போயிட்டு. முக்கியமா டாஸ்டோவெஸ்கி ஒரு ரஷ்ய எழுத்தாளர், அவரோட புத்தகங்கள்ல இது மாதிரி வாய்ஸஸ் பயங்கரமா இருக்கும். அது எப்பவுமே ஒரு ஒரு படைப்பு வந்து இன்னொரு படைப்புக்கு ஒரு டயலாகோட இருக்குங்க. அப்ப இந்த கருத்தை வந்து யார் எடுத்துக்கிறா அப்படின்னு சொன்னா, ஜூலியா கிறிஸ்டவா. நம்ம நேத்தே வந்து ஜூலியா கிறிஸ்டவா அவங்கள வந்து பார்த்தோம். ஒரு பிரெஞ்சு கிரிட்டிக், ஒரு பெல்ஜியம் நாட்டை சார்ந்தவங்க, அங்க பிறந்தவங்க, அங்க பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இதை வந்து ஒரு புது டேர்மா காயின் பண்றாங்க, இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, டெக்ஸ்ட் அப்படின்னா ஒரு படைப்பு, இன்டர், இப்ப நம்ம இன்டர்நேஷனல், ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாடு இல்லையா, இன்டர்நேஷனல் பன்னாடு. அதே போல ஒரு இலக்கியத்துல ஒரு படைப்பு இருக்குன்னு சொன்னா, அந்த படைப்புக்குள்ள மத்த படைப்புகளை பத்தி ஒரு ரெஃபரன்சஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு டைட்டிலா இருக்கலாம், ஒரு கேரக்டரா இருக்கலாம், ஒரு தீமா இருக்கலாம். ரைட்டா? அப்போ என்ன, ஒரு டெக்ஸ்ட் வந்து மத்த டெக்ஸ்ட் கூட எல்லாம் வந்து ஒரு கம்யூனிகேஷனா இருக்கும். இன்டர்நேஷனல் மாதிரி இன்டர் டெக்ஸ்ட், மத்த டெக்ஸ்ட் கூட எல்லாம் கம்யூனிகேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா அப்படியே பக்தின்னு சொன்னது இல்லையா. அப்ப பக்தின்னு சொன்னதை வந்து கொஞ்சம் இங்க மாத்தி இப்படி சொல்றாங்க, கொஞ்சம் புதுசா சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்ப அவர் சொன்ன இது வந்து கொஞ்சம் மாறிபடுறாங்க, அவ்வளவுதான். அப்ப இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படிங்கிறது a permutation of text அப்படின்னு அவங்க டிஃபைன் பண்றாங்க. ஜூலியா கிறிஸ்டவா அவங்களோட எஸ்ஏல வந்து இந்த ஒரு டேர்ம் அப்படியே சொல்றாங்க, a permutation of text. ஒரு டெக்ஸ்ட் அப்படிங்கிறப்போ அது பல டெக்ஸ்டுக்கு வந்து ஏதோ ஒரு அடிப்படையா இங்க வந்து தன்னுக்குள்ள பொதிஞ்சு வச்சிருக்கு, ரெஃபரன்ஸ் பொதிஞ்சு வச்சிருக்கு. ரீடர்ஸ் அதை படிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிப்பாங்க, இந்த டெக்ஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்ட பத்தி பேசுது, இது இதோட ரெஃபரன்ஸ், இது அதோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது பார்ப்போம், கோரா. இது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து முதல்ல சொன்னது வந்து பிளாட்டோ, அந்த கிரீக் அறிஞர். அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்த்தா ஜூலியா கிறிஸ்டவா, அவங்க வந்து வேற மாதிரி மாத்துறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். அப்ப வந்து இந்த கோரா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பிளாட்டோ தன்னோட புத்தகம், என்ன புத்தகம் அப்படின்னா டிமேயஸ் இல்ல டைமியஸ், ரெண்டு ப்ரொனன்சியேஷனும் கரெக்ட் தான், TIMAEUS. அந்த புத்தகத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு, கோரா அப்படின்னு சொன்னா ரிசெப்டக்கிள் ஆஃப் மீனிங் அப்படின்னு சொல்றாரு. ரிசெப்டக்கிள் அப்படின்னா ஒரு பாத்திரம் மாதிரி, ஒரு கண்டெய்னர்.
அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த மொழியில இருக்கக்கூடிய அர்த்தத்துக்கெல்லாம் ஏதோ ஒரு இடம், ஒரு பிறப்பிடம் இருந்திருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு கோரா அப்படிங்கிறார். ரிசப்டக்கிள், ஒரு பாத்திரம் போல, அது எல்லாம் அதுக்குள்ள கலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் அது மீனிங் வெளியே வந்திருக்கலாம், எல்லாம் ஒரு பிறப்பிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த ரிசப்டக்கிள் அதுக்குன்னு அர்த்தம் இருக்கானா, அதுக்கு அர்த்தம் கிடையாது இல்லையா. அப்போ இவங்க ஜூலியா கிறிஸ்டப் என்ன பண்றாங்க, இவங்க வந்து ஒரு சைக்கானலிஸ்டும் கூட. அப்ப அவங்க வந்து அந்த கான்செப்ட அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு குழந்தை பிறக்கிறப்போ மொழி அதை கத்துக்கிற ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் வரும் இல்லையா. அது வந்து நம்ம இப்ப பார்த்தோம் நேத்து, சிம்பாலிக் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது செமியாட்டிக் அப்படின்னு நம்ம நேத்து பார்த்தோம். அந்த செமியாட்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை இன்னும் மொழி அதுக்கு வந்து அறிமுகம் ஆகாம எமோஷனலா மத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாலும் அது போல ரியாக்ட், சிரிச்சா சிரிக்கும், இல்ல முறைச்சா ஒரு மாதிரி பார்க்கும், ரைட்டா. அப்ப அந்த ஒரு அதுக்கப்புறம் வந்து அது உச்சா போனா போகும், இல்ல சாப்பிடணுமா அழுகும். அப்போ ஒன்னு ஸ்டேட்டுக்கு எல்லாம் போல, அது இயல்பா இருக்கு அந்த ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, ப்ரீ லிங்குவல், மொழிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பருவம், குழந்தையோட ஒரு பருவம். அந்த பருவத்துலதான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை வந்து அர்த்தங்களை வந்து சேகரிக்க ஆரம்பிக்குது. எப்படி அந்த கோரா, பிளாட்டோ சொல்ற மாதிரி. அப்போ இங்க வந்து அந்த அந்த இடத்துல அந்த கண்டெய்னர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ரிசப்டக்கல். அப்போ ஜூலியா கிறிஸ்டப் வந்து அது என்ன சொல்றாங்க, ஒரு அம்மாவோட ஒரு கர்ப்பப்பை இல்லையா, அந்த இடத்துலதான் வந்து பிறப்பிடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ரிசப்டக்களை இவங்க வேற மாதிரி மாத்துறாங்க. சரியா. அம்மாவோட வயிற்றுல இருந்து அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து ஒரு பிறப்பிடமா இருக்கும் அர்த்தத்துக்கு. அந்த இடத்துல இருந்தா நம்ம உலகத்தை எப்படி கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவு அதுக்குள்ள பொதிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு குழந்தைக்கு அதுக்கப்புறம் வந்து இயற்கையா வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரியா. சோ இது வந்து அந்த ப்ரீ ஸ்டேஜ், அந்த மொழிக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜ். அப்ப நீங்க என்னன்னா அங்க வந்து ரிசப்டக்கல் சொல்றது இங்க கர்ப்பப்பையா நீங்க நினைச்சுக்கலாம். சரி. சோ இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், செமியாட்டிக் அப்படிங்கிற நேத்து பார்த்த ஒரு வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோல பாருங்க, அதோட கனெக்ஷன் தான் இங்க. அடுத்தது பார்ப்போம், பெனாப்டிகன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது என்ன பெனாப்டிகன்? இத ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பென்தம், ஜெரமி பென்தம் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் பிரிட்டிஷ்காரர், ஒரு பிலாசபர். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டேட், ஒரு தற்போதைய இருக்கிற ஒரு அரசு வந்து ஒரு பிரசன்ட் அமைப்பு எப்படி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனை போட்டு கொடுக்குறாரு. அந்த டிசைன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பிக்சர்ல இங்க ஸ்கிரீன்ல பாக்குறது, அதாவது ஒரு சிறைச்சாலையில பாத்தீங்கன்னா மத்தியில வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்பு ஒரு கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்துல இருந்து எங்க இருந்தாலும் விலக்கடிச்சு பார்க்க முடியும். அதை சுத்தி வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஒரு கேஜ் இருக்கா இல்லையா. அப்போ ஒவ்வொன்னும் இப்ப நீங்க சுத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் பாத்தீங்கன்னா 10, 15, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு. இது வந்து ஒரு சர்க்குலர் பிரிசன். அப்போ இந்த மையத்துல இருந்து யாரு என்ன பண்றாங்கன்னு கண்காணிக்க முடியும். அப்போ ஆனா இங்க அவங்களால இவங்கள பார்க்க முடியாது, இவங்களால அவங்க பண்ற எல்லாத்தையும் பார்க்க முடியும் இல்லையா. அப்ப இதுதான் சொல்றாரு, இப்படிதான் சமூகமும் செயல்படுது. ஒரு அரசாங்கம் இல்ல ஒரு அரசு இல்ல ஒரு அத்தாரிட்டி நம்ம என்ன பண்றோம், மக்கள் என்ன பண்றாங்கன்னு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சர்வைலன்ஸ் எப்படியாட்டும், ஏதோ நம்ம பண்ற மொபைல் யூஸ் பண்றதுனாலயோ இல்ல ஒரு இது வாங்குறதுனாலயோ ஏதோ ஒரு வகையில நம்ம கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு ஜெரமி பென்தம் இந்த பிரசன்ட் மூலமா சொல்றாரு. அந்த கான்செப்ட் தான் மிஷைல் ஃபூகோ, ஒரு பிரெஞ்சு பிலாசபர் வந்து சொல்றாரு. அப்ப பிரெஞ்சு பிலாசபர் என்ன சொல்றாரு, ஜெரமி பென்தம் சொன்னது பிரிசனோட முடிஞ்சு போச்சு, அந்த பிரிசன்ல எப்படி கண்காணிப்பாங்க. அப்போ அது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றது யாரு அப்படின்னு சொன்னா மிஷைல் ஃபூகோ. அப்ப மிஷைல் ஃபூகோ என்ன சொல்றாங்க, இந்த பேன் ஆப்டிகன் அப்படிங்கிறது லெபார்டரி ஆஃப் பவர் அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு லெபார்டரி மாதிரி, அங்கெல்லாம் அனிமல்ஸ் மாதிரி புடிச்சு வச்சுக்கிட்டு தன்னோட அதிகாரத்து மூலமா அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சலாம், பேன். இப்ப இந்த பேன் இந்தியா மூவி அப்படின்னா எல்லா இடத்துலயும், அதே போல பேன் அப்படின்னா ஆல், ஆப்டிகான் அப்படின்னா ஆப்டிக்கல், பார்க்கக்கூடிய, எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய, ஆல் சீயிங், எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு, சர்வைலன்ஸ் இப்போ இந்த சமுதாயத்துல இருக்கு அப்படிங்கிறாரு. அது மூலமா தான் வந்து தன்னோட பவரை வந்து நிலைநாட்ட முடியுது அப்படின்னு சொல்றாரு. இவர் இதை எந்த புத்தகத்துல சொல்றாரு அப்படின்னு சொன்னா, டிசிப்ளின் அண்ட் பனிஷ் த பர்த் ஆஃப் த பிரிசன். ஒரு பிரிசன், ஒரு சிறைச்சாலை இந்த சமூகத்துல எப்படி வந்துச்சு, த பர்த் ஆஃப் த பிரிசன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதுலதான் இதை பத்தி பேசுறாரு. அப்ப அந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான வரி நான் படிச்சேன், அது மேல உங்களுக்கு கோட்டா போட்டிருக்கேன். விசிபிலிட்டி இஸ் எ ட்ராப். நம்ம தெரியும் இல்லையா, அந்த உலகத்துக்கு தெரியறதே வந்து ஒரு ட்ராப் தான், ஏன்னா நம்ம கண்காணிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது பார்ப்போம், ஜீனியாலஜி. சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கேயும் ஃபூகோ தான் வராரு. இந்த கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீட்சே அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, அதுக்கப்புறம் ஃபூகோ பயன்படுத்திக்கிறார். என்ன ஜீனியாலஜி? இப்ப பாத்தீங்கன்னா மரபு. இப்ப நம்ம வந்து நம்ம குடும்பத்தை பத்தி ஒரு ஃபேமிலி ட்ரீ போடணும், அப்போ நம்ம மரபை தேடி போடுறோம். அப்போ
நான் சென்னையில இருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்ப நான் பிறந்த இடம் என்ன, அப்ப அம்மாவை பத்தி கேட்பேன். அப்ப அம்மா சொல்லுவாங்க இல்ல தூத்துக்குடிப்பா சொந்த ஊரு, சரி அப்ப தூத்துக்குடி போவோம். அப்ப அங்க போய் போனா அப்ப அங்க எந்த ஊரு, இல்ல அந்த தாத்தா பாட்டி சொந்த ஊர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா ஒரு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி ஒரு ஃபேமிலி ட்ரீ போடுவோம். இதுதான் ஜீனியாலஜி இல்லையா, நம்ம வந்த மரபை பத்தி. அப்ப யாரு அது அந்த ஃபேமிலி ட்ரீல பாத்தீங்கன்னா இப்போ யார் யார் எங்கெங்க இருக்காங்க, நம்ம அந்த உறவு இது தாத்தா பாட்டி இல்ல இது வந்து ஒண்ணு விட்ட சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரீயை போடுவோம். அப்போ கடைசியில நம்ம சொல்லுவோம் இப்பதான் இதான் நானு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க நான் இது வர்ற இடத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு ஒரு ஜீனியாலஜி. இப்ப இதுதான் ஜீனியாலஜின்னு சொல்றாங்க, அந்த ஒரு ஆர்ட் போய் கண்டுபிடிக்கிறது. அப்போ இதை வந்து ஒரு மெத்தட் ஆஃப் எக்ஸாமினிங், ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு என்கொயரியா வந்து யாரு பயன்படுத்துறாங்கன்னா ஃபெட்ரிஷ் நீஷே அப்படிங்கிற ஒருத்தர். அப்ப இந்த பிலாசபர் ஜெர்மன் பிலாசபர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு, ஆன் தி ஜீனியாலஜி ஆஃப் மொராலிட்டி. ஒழுக்கம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்துல இருந்து தீர்மானிக்கப்படுது, எப்படி அதோட பிறப்பிடம் என்ன, இப்போ ஒழுக்கம் அப்படின்னா என்ன, அது எப்படி எல்லாம் வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அது எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப இதை வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸா எடுத்துக்கிட்டு இந்த மிஷேல் ஃபூகோ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவரோட ஃபார்முலாவே இதுதான், மெத்தட் ஆஃப் என்கொயரி இதுதான். இந்த பிலாசபர் என்ன பண்ணுவாரு, எந்த ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் நீங்க அவர்கிட்ட கொடுத்தாலும் அது எங்க எப்படி பிறந்திருக்கும், எப்படி எல்லாம் ஒரு காலப்போக்கில மாறி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ட்ரேஸ் பண்ணுவார். அந்த ட்ரேஸ் பண்ற ஒரு மெத்தடாலஜி தான் ஜீனியாலஜி அப்படின்னு சொல்றோம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை பார்த்தோம் இல்லையா, டிசிப்ளின் அண்ட் பனிஷ் த பர்த் ஆஃப் த பிரிசன். அப்போ சிறைச்சாலை எப்படி உண்டாச்சு, அது எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல படிப்பார். அதே போல ஒரு முக்கியமான புத்தகம் த ஹிஸ்டரி ஆஃப் செக்சுவாலிட்டி. அப்போ செக்சுவாலிட்டி அப்படின்னா ஆண் பெண், இல்ல ஆண் பெண்ணை மீறி வேற ஒரு செக்சுவாலிட்டி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இல்ல இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி ஹெட்ரோசெக்சுவல் ஹோமோசெக்சுவல், சோ இதை பத்தி எல்லாத்தையும் அவர் படிப்பார். அப்ப ஹிஸ்டரி வரலாறு பத்தி படிப்பார். சோ இதே போல ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரியை படிக்கிற மாதிரி ஒரு பிரிசனை பத்தியோ இல்ல வந்து ஒரு கிளினிக்கை பத்தியோ இல்ல செக்சுவல் பத்தியோ அவர் வந்து ஜீனியாலஜிக்கலா படிப்பார். சோ இதுதான் ஒரு மெத்தட் ஆஃப் என்கொயரியா இருக்கு. அடுத்து சப்பால்டன் அப்படின்னு பாக்குறோம். அது என்ன சப்பால்டன், இதுவும் அதே போலதான். இந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கிரஹாம்ஷி, ஆனா இதை வேற அர்த்தத்துக்கு மாத்துறது ஸ்பிவாக். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா சப்பால்டன் அப்படிங்கிறது வந்து ஆண்டனியோ கிரஹாம்சி, GRAMSCI கிரஹாம்ஷி, இட்டாலியன் மார்க்சிஸ்ட். இவர் வந்து ஒரு இட்டாலியன் மார்க்சிஸ்ட். அவர் வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாரு. அவர் சிறைச்சாலையில புத்தகம்லாம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துல அவர் வந்து யூஸ் பண்ண டேர்ம் சபால்டன். அவர் சபால்டன் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா விளிம்பு நிலை மக்கள். அப்போ ஒரு சமுதாயத்துல ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு மக்கள், அவங்களால வந்து டக்குன்னு பேச முடியாது, அவங்கள அடக்கி ஆளப்படுறாங்க, டாமினேட்டட் கிளாஸ். அப்போ அவர் வந்து நீங்க மார்க்சிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரோலிட்டேரியட் இல்லையா, ஒர்க்கிங் கிளாஸ், அடித்தட்டு மக்கள். அப்ப அந்த அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் சபால்டன், அத சப் ஆல்டன், கடைசியில அடித்தட்டு அப்படிங்கிறார். அது வந்து ஆண்டனியோ கிரஹாம்சி ஒரு மார்க்சிஸ்டா யூஸ் பண்ண ஒரு டேர்ம். இத வந்து காயத்ரி ஸ்பிவாக் ஒரு இந்தியன் ஸ்காலர் இவங்க வந்து அந்த டேர்மை வந்து வேற எதுக்கு பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வெறும் அடித்தட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் ஒரு கொலோனியல், அதாவது ஒரு பிரிட்டிஷ்காரங்க நம்மள வந்து ஆட்சி பண்ணிட்டு போறாங்க இல்லையா, ஒரு காலனைசர்ஸ் வந்து ஆட்சி பண்ணிட்டு போறாங்க, ஒரு காலனித்துவம். அதே போல ஒரு சமூகத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம தான், அதாவது நேட்டிவ்ஸ், நம்ம இந்த மண்ணை சார்ந்தவர்கள் சபால்டனா மாத்தப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் தடவை பயன்படுத்துறாங்க. அப்ப சபால்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிட்டிஷ், இப்ப நம்ம பிரிட்டிஷ் கான்டெக்ட்ல பார்த்தா அவங்க வந்து காலனைசர்ஸ் ஆதிக்கம் பண்றாங்க. அவங்க இதுல ஒரு நான் ஒயிட் சோல்ஜர், ஒரு சாதாரண சோல்ஜர், அவன் வந்து ஒயிட் கிடையாது, நம்ம ஊர் ஆளு, அவன் வந்து சபால்டன் அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ அந்த கான்டெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த டேர்ம் வந்து வெவ்வேறு அர்த்தம் வருது. சபால்டன் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் சபால்டன், ஏன்னா அவங்க வந்து நீங்க இந்தியா உடனே வந்து காலனித்துவம் பேசுறப்ப வந்து ஃபுல்லா ஆண்களை பத்தியும் பேசுறாங்க, பெண்களோட வாய்ஸை வந்து காணும். இல்ல ஒரு தலித் அவங்களோட வாய்ஸை காணும் இல்லையா, இல்ல ஒரு மார்ஜினல் கம்யூனிட்டி வாய்ஸை காணும். அப்ப என்ன பண்ண, யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டோர்ல இருந்து யாரெல்லாம் அடித்தட்டத்துல இருக்காங்களோ அந்த மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் தான் அவங்க என்ன சொல்றாங்க, சபால்டன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து the lowest layers of a society. அப்ப காயத்ரி ஸ்பிவாக்னு சொல்லல, இந்த எஸ்ஸே தான் often prescribed. Can the subaltern speak? இதே போல இருக்கிற மக்கள் பேச முடியுமா, ஒரு எதிர்குரல் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒண்ணு கேட்கிறாங்க. சரியா? சோ அதுதான் இது. சரி, சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது நாள் நம்ம வெற்றிகரமா முடிச்சிருக்கோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட நேத்து இன்னைக்கு சேர்ந்து 60க்கும் மேற்பட்ட ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம்.